கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு இருள் சூழ்ந்த அறையில 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. ஒன்றோடு ஒன்று பேசி சிரித்து மகிழ்ச்சியாய் அவைகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த அறையில் ஒரு ஜன்னல் கதவு பலத்த காற்று அடித்து திறக்கப்படவே ஒரு மெழுகுத்திரி இனி அவ்வளவுதான், அணைந்து போவோம் என்று நினைத்து அது அணைந்து விட்டது. 2வது மெழுகுத்திரி இனி நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைத்து அதுவும் அணைந்து போனது. 3வது மெழுகுத்திரி நம்மை ஒளியேற்றியவர் இனி உதவிக்கு வரமாட்டார் என்று நினைத்துக் கொண்டு பயத்தோடு அதுவும் அணைந்து போனது. 4வது மெழுகுத்திரி மட்டும் அந்த காற்றோடு போராடி நம்மை ஒளியேற்றியவர் நிச்சயமாக வந்து காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையில அந்த மெழுகுத்திரி அணையாமல் தன்னைத்தானே காத்து கொண்டிருந்தது. அதனை ஒளியேற்றியவர் அந்த அறைக்குள் வந்து அந்த ஜன்னல் கதவை உடனே மூடிவிடுகின்றார். எரிந்து கொண்டிருந்த அந்த ஒரு மெழுகுத்திரியிலிருந்து மற்ற 3 மெழுகுத்திரிகளையும் ஏற்றி வைத்தார். மீண்டுமாக அந்த 4 மெழுகுத்திரிகள் மகிழ்ச்சியாக எரிந்தனவாம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஏற்றி வைத்த இந்த நம்பிக்கை என்கின்ற மெழுகுத்திரி நம்முடைய உள்ளத்தில் இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றதா சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரிடம் நம்பிக்கை உள்ளதோ அவர்களால் மட்டுமே சவால்களை சந்தித்து வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இன்றைய முதல் வாசகத்துல எசையா இறைவாக்கினர் சொல்கின்றார், இருளில் வாழ்ந்த மக்கள் இப்பொழுது ஒளிக்கு வருகின்றார்கள். இருளின் ஆட்சியில இருந்த மக்கள் ஒளியின் ஆட்சிக்கு மாறுகின்றார்கள். 2ஆம் வாசகத்துல பவுல் சொல்கின்றார், இருளின் ஆட்சிக்குரிய செயல்பாடுகளை கலைந்து ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள். இந்த 2 வாசகங்களும் இருள் மற்றும் ஒளியை குறித்துதான் பேசுகின்றன. நாம் அனைவரும் சாவிலிருந்து வாழ்வுக்கு, அழிவிலிருந்து மீட்புக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து வர இந்த 2 வாசகங்களும் நமக்கு அழைப்பை தருகின்றன. இன்று நாம் ஒளியிலேயே கடந்து வர நாம் முடியாமல் இருக்கின்றது. இருளிலே நாம் வீழ்ந்து கிடக்கின்றோம். ஒளிக்கு வர முடியாமல் நம்முடைய வாழ்வு தவித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணங்கள் என்று பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் மனசோர்வு, மன விரக்தி, வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு சில முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். ஆனால் அவைகள் கைகூடாத நேரத்துல நமக்கு மனசோர்வு ஏற்படுகின்றது. நம்மை சுற்றி தீமைகள், அநீதிகள் நிறைந்து காணப்படுகின்ற வேளையில இதற்கு மத்தியில நான் எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு எண்ணம் நம்மிடம் மன விரக்தியை தருகின்றது. ஆனால் இன்று புனித பவுல் நமக்கு ஆறுதல் தரும், நம்பிக்கை தரும் செய்தியை வழங்குகின்றார். அது என்னவென்றால், தீமை, அநீதி, இருளின் செயல்கள் முடிவுக்கு வருகின்றன. மீட்பு அண்மையில் உள்ளது. இரவு முடிந்துவிட்டது, பகல் வரவிருக்கின்றது என்பதுதான் அவர் தருகின்ற ஆறுதல் தரும் செய்தியாக இருக்கின்றது. அன்பானவர்களே, திருமுழுக்கின் போது குருவானவர் மக்களிடம் இக்கேள்வியை கேட்பார், பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா என்று. அந்த நேரத்திலே நாம் விட்டு விடுகின்றோம் என்று பதிலளித்திருக்கின்றோம். அந்த சாத்தானை உண்மையிலேயே நாம் விட்டு விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமோஸ் இறைவாக்கினர் எழுதிய நூல் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இவ்வாறு சொல்லப்படுகின்றது, தீமையை விட்டுவிடுங்கள், நன்மையை நாடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் நினைத்தவாறு படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நாம் யாரை அணிந்து கொள்ள வேண்டும்? இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். தீமைகளை விட்டு இயேசுவை அணிந்து கொள்கின்ற போது கடவுள்
நம்மோடு உடனிருந்து அவர் பயணிப்பார். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற வேளையில நற்செய்தி வாசகத்துல இயேசு ஆண்டவர் மானிடம் மகனுடைய வருகையின் போது என்ன நிகழும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். நோவாவின் காலத்துல நடந்த நிகழ்வோடு ஒப்பிடுகின்றார். நோவாவின் காலத்துல மக்கள் அனைவரும் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். நோவா நீதியை பற்றி அவர்களுக்கு அறிவித்தார். ஆனால் அந்த மக்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்ததால் கடைசியில அவர்கள் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டார்கள். இந்த மக்கள் அனைவரும் நீதியை பின்பற்றாததால் அவர்கள் அனைவரும் விட்டுவிடப்பட்டார்கள். நோவாவின் குடும்பம் மட்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அன்பானவர்களே, நாம் விட்டுவிடப்படுவோமா அல்லது எடுத்துக் கொள்ளப்படுவோமா என்பதை எதை பொறுத்து என்றால், நாம் எந்த அளவுக்கு விழிப்புடனும் ஆயத்தமுடனும் இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான். விழிப்பாய் இருப்பது என்பது என்ன? தூக்கத்திலிருந்து விழித்தெழுவது கிடையாது. கடந்த காலத்தை பற்றி நினைத்து கண்ணீர் விடுவதோ எதிர்காலத்தை குறித்து ஏக்கத்தோடு வாழ்வதோ அல்ல. விழிப்பாய் இருப்பது என்பது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி நம்முடைய செயல்களை சரியாக செய்வதுதான் இந்த விழிப்பாய் இருப்பது. யாரெல்லாம் கடந்த காலத்தை பற்றி நினைத்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் பழைமைவாதிகள் என்று அழைக்கலாம். யாரெல்லாம் எதிர்காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் கனவுவாதிகள் என்று அழைக்கலாம். இந்த பழமைவாதிகளை கனவுவாதிகளை இயேசு ஆண்டவர் அறவே வெறுக்கின்றார், அவர்களை சாடுகின்றார். இயேசு சொன்ன வார்த்தைகளின் மூலம் இதனை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு சொல்கின்றார், நீங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். இங்கே இயேசு எதிர்காலத்தை பற்றி நினைப்பவர்களை அவர் சாடுகின்றார். அதே போல இயேசு சொல்கின்றார், கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கின்ற போது அவன் விண்ணரசிலே பங்கெடுக்க மாட்டான். இங்கே பழமைவாதிகளை, கடந்த காலத்திலே வாழ்பவர்களை இயேசு சாடுகின்றார். ஆகவே நாம் பழமைவாதிகளாகவும் கனவுவாதிகளாகவும் இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விழிப்படைந்த ஞானிகளாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு நற்செய்தியில இருவரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் சக்கேயு. இந்த சக்கேயு உடலளவில் மட்டுமல்ல உள்ளத்தளவில் அவர் ஊனமுற்றவனாய் இருந்தான். இயேசுவுக்காக மரத்தின் மீது ஏறி காத்துக் கொண்டிருக்கின்றான். இயேசு அங்கே வந்து உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார். இங்கே உடலளவில் உள்ளத்தளவில் ஊனமுற்றவனாய் இருந்த அந்த சக்கேயு மனம் மாறி விழிப்படைந்த ஞானியாக மாறுகின்றார். அதே போல ஊதாரி மனிதனை நாம் பார்க்கின்றோம். இந்த ஊதாரி மைந்தன் உறவிலே ஊனமுற்றவனாய் இருக்கின்றான். தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு போய் அனைத்தையும் செலவழித்து பிறகு தன்னுடைய தவற்றை உணர்ந்து தந்தைகள் திரும்பி சென்று மன்னிப்பு பெறுகின்றான். இங்கே அந்த ஊதாரி மைந்தன் மனம் மாறுகின்றான். மீண்டுமாக அவன் விழிப்படைந்த ஞானியாக உருவெடுக்கின்றான். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாமும் விழிப்படைந்த ஞானிகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களில கிறிஸ்துவின் பிறப்பிற்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தயாரிப்பு என்பது வெளி ஆடம்பரங்கள் மட்டுமல்ல, வெளி அடையாளங்கள் மட்டுமல்ல. இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்காக நம்மிலே சில பேர் வீடுகளை தூய்மை செய்கின்றோம். வீடுகளில் உள்ள சிலந்தி வலைகளை அகற்றுகின்றோம். இந்த தீய எண்ணங்கள் என்கின்ற சிலந்தி வலைகளை நம்முடைய வாழ்வில் இருந்து அகற்ற வேண்டும். வீட்டிற்கு வண்ணம் பூசுகின்றோம். புத்துணர்ச்சி என்கின்ற வண்ணத்தை நம்முடைய வாழ்விற்கு பூச வேண்டும். வண்ண தோரணங்களை நம்முடைய வீட்டில கட்டுகின்றோம். நற்செயல்கள் என்கின்ற வண்ண தோரணங்களால் நம்முடைய வாழ்வை அலங்கரிக்க வேண்டும். இனிப்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம். பிறரன்பு என்கின்ற இனிப்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே தகுந்த தயாரிப்புடன் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கின் போது குருவானவர் நம்மிடம் எரியும் மெழுகுத்திரியை குறித்து அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளியை பெற்றுக்கொள் என்று கூறுவார்.
நாம் அந்த ஒளியை, நம்பிக்கை என்கின்ற ஒளியை நாம் அணையாமல் காத்து நம்மையே முழுமையாக கிறிஸ்துவின் பிறப்பிற்கு தயாரிக்க முன்வருவோம். இறைவன் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.